அமைதியா இருக்கும். மழை பெய்து புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சொர்க்கத்துல கொஞ்சம் சந்ததியும் கூட்டமும் சேர ஆரம்பிக்கும். சுற்றி இந்த அலையில விலங்குகள் இந்த பகுதியில குவியும். வேட்டை விலங்குகளுக்கு இங்க திகற்ற அளவுக்கு உணவு தாராளமாக கிடைக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கான ஒரு திறந்த பருவமா இது இருக்கு. அமைதி சந்தடிக்கு வழிவிட்டு விலகும் போது இந்த சொர்க்கத்துல பிரச்சனைகள் அதுக்கான இடம். தொலைவுல ஓல்டோயினோ லெஹங்காய் கண்ணில் தெரியுது. அது தொடுவானத்தை தொலைச்சுக்கிட்டு உயர்ந்து நிக்கிற ஒரு எரிமலை. செரன்கிட்டிங்கிறது மசாய் மொழியில உள்ள வார்த்தை. அடிக்கடி விரிவடையறதுக்கு தகுதியான இடம்னு மொழியாக்கம் செய்யப்படுது. சரியானபடி பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நிறைய நீர்நிலைகள் இருக்கு. இதெல்லாம் விலங்குகள் சாதகமா பயன்படுத்திக்க கூடிய இடங்கள். ஒரு சீட்டாவும் அதோடைய குட்டிகளும் இங்க தண்ணி குடிக்கவும் திடீர்னு நீச்சல் பழகவும் இங்க வந்திருக்கு. தூரத்துல கேட்கிற ஓசை குட்டிய திரும்பி தாய்கிட்ட ஓட வைக்குது. அந்த மந்தையோட முன்னோடி ஓட்டக்காரர்களும் தண்ணியை தேடி வந்தவங்க தான். குட்டி போடக்கூடிய அந்த நிலப்பகுதியில் இருந்து அதுங்க தொலைவில் இல்லை. அதுவும் சிலதுங்களுக்கு தாங்கள் வேட்டையாடப்படக்கூடிய இடம்னு தெரியும். இந்த குறிப்பிட்ட பகுதியில ஏராளமான அகேஷியா தாவரங்கள் வளர்ந்திருக்கிறது. சகஜமா புல்மேயிற தாவர உண்ணிகளை இருக்குது. தாவர உண்ணிகள் தங்களோட வாழ்வாதாரத்தை இந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்குதுங்க. சிலதுக்கு மத்ததுங்களை விட ஆர்வம் ரொம்ப அதிகம். பசியோடு இருக்கிற சிங்கங்கள் இரை என்னவா இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. தாய் ஒட்டக சிவிங்கிகள் அடிக்கடி தாங்கள் பிறந்த இந்த இடத்துக்கு குட்டி போட வருதுங்க. இரட்டை குட்டிகளை பார்க்கறது ரொம்ப அபூர்வமான விஷயம். குட்டிகளா இருந்தா கூட ஒட்டக சிவிங்கிகளோட நீண்ட கால்கள் அதுங்களை ரொம்ப வேகமா ஓட வைக்குதுங்க. இந்த இடத்திலேயே வாழக்கூடிய இம்பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த உச்சக்கட்ட நிலைமை அதுங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாகவும் ரொம்ப சந்தோஷ காலமாகவும் இருக்கு. இந்த மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுற அதுங்களோட உடல் தகுதியை வெளிப்படுத்துற ஒரு வழியாகவும் வேட்டை விலங்குகளால பிடிக்க முடியாத ஒரு நிலையையும் உருவாக்கி இருக்கு. அது மந்தையில உள்ள மற்ற விலங்குகளுக்கு அபாயத்தை குறித்து எச்சரிக்கையும் பண்ணிடுது.
அதுங்களால மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஆப்பிரிக்காவில் அளவில்லாம இருக்கக்கூடிய ஆன்டிலோப்ஸ் வகைகள்ல அதுவும் ஒண்ணு. ஆனா இங்க ஒரு சின்ன மந்தை இருக்கு. அடுத்து வரப்போறதோட ஒப்பிடும் போது இந்த இம்பாலா எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். அதுவும் இந்த பகுதியில் இருக்கிற வேட்டை விலங்குகளை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் விலங்குகளோட வருகை ரொம்ப அதிகம். சந்தர்ப்பவாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் வேட்டையாடுறதுக்கு வழக்கமா இது சரியான நேரம்தான். அங்க இருக்கிற உள்ளூர் இம்பாலாக்களை பொறுத்த வரைக்கும் சில லட்சம் விருந்தாளிகளை வரவேற்க வேண்டிய நிலைமை இருக்கு. இங்க உள்ள அகாஷியா காட்டு பகுதிகளில் சுத்தி திரியும். ஒரு கட்டத்துல ஹர்பிவோர் விலங்குகளுக்கு அமைதியா இருந்த புகலிட பகுதி இப்ப சத்தம் நிறைஞ்ச ஆப்பிரிக்கன் ஸ்டேடியமா மாறிடுது. தோப்புகளையும் தாண்டி தொலைவில் இருக்கிற குறும் புல்வெளிகள்ல பெரும்பாலான மந்தைகள் இப்ப ஒண்ணு கூடுதுங்க. சமவெளி பகுதியில புதிய உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. மூணு லட்சத்திலிருந்து 4 லட்சம் குட்டிகள் வரைக்கும் பிறக்குதுங்க. இங்க வாழக்கூடிய எந்த வேட்டை விலங்கோட உணவு தேவைகளையும் மீறின அளவுல இதுங்க இருக்குதுங்க. இதுவே அதிக அளவுல அதுங்க உயிர் வாழ்ந்து தங்களோட மரபணுக்களை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தக்கூடிய சாதகத்தை உறுதிப்படுத்துது. புதுசா பிறந்த வில்டு பீஸ்ட் கன்று அதிவேகமா உயிர் வாழற எக்ஸ்பர்ட்டா மாறிடுது. சில நிமிஷங்கள்ல எழுந்து நிக்க முடியறதோட அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மந்தையோட அதால சேர்ந்து ஓட முடியும். தாம்சன் கெசல் குட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. வில்டு பீஸ்ட் தங்களுக்கு ஏன் சமவெளிகளோட கோமாளிகள்னு பேர் இருக்குங்கிறத இப்ப வெளிப்படுத்துதுங்க. இந்த மாதிரி குதிச்சு கும்மாளம் அடிச்சா நீங்க அது மூலமா கவனிக்கப்படுவீங்க. சிலது ரொம்ப வேகமா ஓடக்கூடியதில்லை. எதுவுமே அங்க வீண் செய்யப்படுறதில்லை.
ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் அதுங்க சாதாரண ஸ்கேவஞ்சர்ஸ் மட்டும் இல்ல. அதுங்க ரொம்ப தந்திரமா ஒன்றிணைந்து செயல்படுற ஹண்டர்ஸ். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான தகுதி வேறுபாடு உண்டு. எப்பவுமே இதுல பொறுப்பா இருக்கிறது பெண் ஹைனாக்கள் தான். தொந்தரவு இல்லாம நிம்மதியா சாப்பிடுறதுக்கு ஒரே இடம் மரத்தோட உச்சி தான். சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் மரத்தோட கீழ் கிளைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம சாப்பிட இரைய தூக்கிட்டு போயிடும். தங்களோட உடல் எடைக்கு சமமான ஒரு எடையை தூக்கிட்டு போற அளவுக்கு அதுங்களுக்கு பலம் உண்டு. உடல் மெலிதா இருந்தாலும் சிறுத்தை அளவுக்கு மந்தைகளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது சீட்டா. குட்டிகள் தான் எப்பவுமே அபாயத்துல இருக்கக்கூடியது. அதுங்களை பாதுகாக்கிற அரண் மாதிரி பெரிய விலங்குகள் அதுங்களை சூழ்ந்துகிட்டு இருக்கும். இலக்குகளை மாத்தி இந்த தாய் சீட்டா தனியா இருக்கிற ஒரு விலங்கை கூறி வைக்குது. குட்டிகளுக்கு சாப்பிட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க ஹைனாக்கள் இல்ல, இருந்தாலும் இந்த வேட்டை கவனிக்கப்படாம இல்ல. எண்ணிக்கையோட பலத்தை சாதகமா கழுகுகள் பயன்படுத்திக்குது. சீட்டாவை பொறுத்த வரைக்கும் அதுங்களை விரட்டுறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியுது. இந்த நேரம் அந்த குடும்பத்துக்கு சில வாய் உணவு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. வளர்ந்த சிறுத்தை உணவை முடிச்சதுக்கு அப்புறம் மீந்ததை எடுத்துட்டு போகுது. பெண் சிங்கம் விரட்டி குட்டியை கொல்ற அளவுக்கு பசியோட இல்ல. அதனால அந்த குட்டி அங்கிருந்து மெதுவா நகர்ந்து போகுது. ஒரு பிளாக் பேக்டு ஜாக்கல் ரொம்ப ஆர்வத்தோட இத பாக்குது.
அது இதோட விளையாட ஆசைப்படுது. ஆனா தன்னோட தாயையும் மந்தையையும் அடையிறது சுலபமான வழியா அதுக்கு இருக்கல. வில்ட் பீஸ்ட் ஆண் விலங்குகள் தங்களுக்குன்னு எல்லைய வச்சுக்கும். அப்பப்போ எதிரிகளோட போராட்டம் நடக்கும். பெரிய இடவசதி இல்லாத அந்த ஆளுகை பகுதியில சில நேரங்கள்ல மோதல்கள் கூட நடக்கும். மந்தையில இளவயசு விலங்குகள் வயதான ஆண் விலங்குகளுக்கு எதிராக தங்களோட சக்தியை பயன்படுத்த முயற்சி பண்ணும். பெண்கள் தங்களோட குட்டிகளோட அதுங்க வழியிலிருந்து ஒதுங்கி இருந்துடும். ஆண் வில்ட் பீஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கொம்புகளோட கொம்புகள் மோதி மூர்க்கத்தனத்தை காட்டுறது இயல்புதான். அந்த சண்டை பெரும்பாலும் ஒரு காட்சியா தான் இருக்கும். அதுல கலந்துக்கிறது பெரும்பாலும் காயமடையாது. அபூர்வமா காணப்படக்கூடிய வகையில சிறுத்தைகள் இணை சேர்றது சில நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கும். இணை சேர்த்தல் ராத்திரியும் பகலுமா 15 நிமிஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கும். ஏழு நாட்கள் வரைக்கும் பெண் விலங்கு கருத்தரிக்க கூடியதா இருக்கும். கருத்தரிச்சதும் 3 மாச கர்ப்ப காலத்துக்கு பிறகு 2 இல்ல 3 குட்டிகள் பிறக்கும். ஆழம் குறைந்த இந்த நதியானது வறட்சி காலத்துல கவனமில்லாத விலங்குகளை சேத்துல புதைய வைக்கக்கூடிய அபாயகரமானதா மாறிடுது. எடை குறைவான பிளமிங்கோக்கள் அங்க சாப்பிடும். ஆனா கனமான வில்டு பீஸ்டுகள் சேத்துல புதைஞ்சு மாட்டிக்கும். இந்த குட்டிக்கு ஆபத்திலிருந்து விலகி இருக்கணுங்கிற அனுபவம் இல்லை. ஆனா தன்னோட விதியோட முடிவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற தாய் அளவுக்கு இதுக்கு உடல் எடை கிடையாது. வேட்டை விலங்குகளுக்கு இப்ப தேர்ந்தெடுக்க 2 இலக்குகள் இருக்கு. ஒன்னு சேத்துல மாட்டிக்கிட்டது, இன்னொன்னு இந்த குட்டி. வில்டு பீஸ்டுக்கு ஆபத்தான அதே சேரு தங்களுக்கும் ஆபத்தானதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த வேட்டை விலங்குகள் குட்டியை குறி வச்சு விரட்டுதுங்க.
அந்த சிங்க கூட்டம் நீர்நிலைக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதுங்களுக்கு வேற வாய்ப்புகள் அங்க கிடைக்கலாம். களைச்சு போன அந்த குட்டி ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா தன்னோட சவக்குழியிலிருந்து மீண்டு வந்த அந்த ஒற்றை வில்டு பீஸ்ட் தாய் குட்டியை தேடி அந்த சேத்துக்கு வந்துடுது. நெருங்கி வர்ற மாலை வேளையில அமைதியை குலைக்கிறதுக்கு பூச்சிகள்லாம் கிளம்பி வருதுங்க. ஒரு புது நாள், ஆனா பழைய அச்சுறுத்தல். வளர்ந்த ஒட்டக சிவிங்கி விஷயத்துல சிங்கங்கள் பெருசா அக்கறை காட்டாது. ஆனா ஒட்டக சிவிங்கிக்கு பலகீனமா ஒரு குட்டி இருக்கு. வேட்டை விலங்குகள் கிட்ட இருந்து ஓடி தப்பிக்கிற அளவுக்கு அந்த குட்டிக்கு வயசாகல. அதனால அந்த தாய் இன்னொரு வகையான யுக்தியை கையாளுது. குட்டி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு புல்வெளியில போய் தன்னைத்தானே மறைச்சுக்குது. ஆனா போதுமான அளவுக்கு மறையல. இந்த இடத்துல இறை கிடைக்கிறது கஷ்டம். அதோட சிங்கத்தை தடுக்க முடியாத அளவுக்கு தாய் ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப தூரத்துல இருக்கு. மத்த பெண் சிங்கங்கள் நெருங்கி வரும்போது தாய் ஒட்டகச்சிவிங்கியால பார்க்க மட்டும்தான் முடியுது.
உலகத்திலேயே வேகமான இந்த பாலூட்டியால 30 வினாடிகள் மட்டும்தான் உச்சக்கட்ட வேகத்துல தாக்கு பிடிக்க முடியும். மத்த சிறுத்தைகளுக்கு இது திருப்தி இல்லாம போயிடுச்சு. இந்த வில்ட் பீஸ்ட் மந்தைகளுக்கு நடுவுல தாம்சன்ஸ் கெசல்களோட சின்ன மந்தைகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. சீட்டாக்களை முறியடிக்கக்கூடிய அதுங்களோட வெற்றி திறன் உச்சக்கட்ட வேகத்துல எதிரி அதிக தூரம் ஓட வைக்கிறதுல தான் இருக்கு. அதுங்களால குறுக்கும் மறுக்குமா ஓட முடியும். அதாவது மரணத்துக்கும் மறுநாள் உயிர் வாழற வகையில ஓடுறதுக்கும் இருக்கிற சின்ன வினாடி அளவுக்கான இடைவெளியை சாதகமா அதுங்க பயன்படுத்திக்க முடியும். உயரமான புற்கள் நிறைந்த பகுதியில் அதுங்க இடப்பெயர்ச்சி செய்யறது தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது பிரச்சனைகளை கண்ணால பாக்குறது கஷ்டமான இடங்கள் அது. ஓர் நீர்நிலையை தேடி போகும்போது இந்த தாம்சன்ஸ் கெசல் அதை கடக்கணும்னு நினைக்குது. தண்ணிக்கடியில எது மறைஞ்சிருக்குன்னு தெரியாத நிலைமை. வீரமோ இல்ல முட்டாள்தனமோ இந்த பெண்மான் தண்ணிக்குள்ள குதிச்சிடுது. ஆனா வேண்டான்னு சீக்கிரமாவே முடிவு பண்ணிடுது. மழை மேகங்கள் தெற்கு நோக்கி போக ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமான மந்தையும் அகாஷியா காடுகள்ல இருந்து வெளிப்பட்டு போக ஆரம்பிக்குது. தெற்கு நோக்கி பாம்பு போல ஒரு அடர்ந்த வரிசையா அதுங்க என்கோரங்கோரோ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு போகுதுங்க. தொடர்ச்சியா 3 வாரங்கள் உருமல் முனங்கல் சத்தம் கேட்ட இடம் இப்ப அங்க இருக்கிற பறவைகளோட இனிமையான ஓசை உள்ள அளவுக்கு சத்தம் குறைஞ்சிடுச்சு. காட்டுக்குள்ள இம்பாலா ஆண்மான்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. பெண் மான்களும் குட்டிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள் தங்களுடைய நாக்குகளை துருத்துதுங்க. அது சுத்தி வளைக்கிறதுக்கு முன்னோடியா இருக்கிற ஒரு பாலியல் வெளிப்பாடு. ஆனா எப்பவுமே பெண் மான்களை அவ்வளவு சுலபமா துரத்தி பிடிச்சிட முடியாது. பரபரப்பான அந்த துரத்தல் கூடிய சீக்கிரமே ரொம்ப களைப்படைந்த துரத்தலா மாறிடுது. சில சமயம் அந்த மானை போக விட வேண்டிய நிலைமை ஏற்படுது. பக்கத்துல இருக்கிற இன்னொரு மான் அதை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்த மான் தன்னோட மந்தையோட வந்து தங்கிட வேண்டியதுதான். அந்த பிரம்மாண்டமான மந்தையிலிருந்து பிரிஞ்சு வந்த அந்த இளம் வில்ட் பீஸ்ட் அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியதா இருக்கு.
கூட்டணி சீட்டாக்கள் கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு ரொம்ப தூரம் சாகச பயணம் வந்தா பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிற மாதிரி தான். பாதுகாப்பான இடத்திலிருந்து வேட்டை ஆண்மான் பெண்மான்களை வறண்டு இருக்கிற ஏரி பகுதியில வழி நடத்திக்கிட்டு வருது. அதுங்களை மறைக்கிறதுக்கு மரங்கள் இல்லாம எல்லாம் வெட்ட வெளியில இருக்குதுங்க. பயந்து போன அந்த கூட்டம் எல்லா திசைகள்லையும் தெரிச்சு ஓடுது. அதுங்க சிதறி ஓடுற அந்த குழப்பத்தினால தான் அதுங்களால இப்ப தப்பிக்க முடிஞ்சிருக்கு. பெரும்பாலான இம்பாலாக்கள் பாதுகாப்பான மறைவிடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அந்த மாதிரி மறைவிடத்துக்கு வரும்போது ஒரு இம்பாலாவுக்கு அதோட கணுக்கால் முறிஞ்சிடுச்சு. அதனால அந்த சின்ன மந்தையிலிருந்து அது விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மந்தையில் இருக்கிற தனித்தனி இம்பாலாக்கள் அதுங்களோட சேர்ந்து வராத இல்ல கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிற விலங்குகள் கிட்ட இருந்து விலகியே போயிடும். குணமாக முடியாத அளவுக்கு பலமா காயம்பட்ட இந்த இம்பாலா எல்லா இடத்துலயும் இருக்கிற வேட்டை விலங்குகளுக்கு இரையாயிடும். இந்த ராத்திரி கூட அதால உயிர் பிழைக்க முடியாது. இம்பாலாவுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் வழக்கமா பெருங்கூட்டமா எங்கேயும் போகாது. ஆனா இந்த ஆண் மந்தைகள் பெருசா வளர்ந்த உடனேயே தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். இணை சேர்ற உரிமைக்காக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட விலங்குகள் சாம்ராஜ்யத்துல ஆண் விலங்குகள் பலமா மோதிக்கும். ஒவ்வொரு கொம்போட கூடின தலை அடிக்கிற அடியிலையும் பின்னால பயங்கர ஃபோர்ஸ் இருக்கு. இந்த 2 ஆண் ஒட்டகச்சிவிங்கிகளும் உன்னோட ஒன்னு பலத்தை பரிசோதிக்க மோதி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஆளுகை பகுதியோட வெளிப்புறத்துல வளர்ந்த சீட்டாக்கள் இந்த மகத்தான நடைப்பயணத்துல தனித்து விடப்பட்ட விலங்குகளை பின்பற்றி வரும். தங்களுடைய எல்லை பகுதியிலிருந்து அந்த மந்தைகள் வெளியேறதுக்கு முன்னாடி வேட்டையாட கிடைக்கும் கடைசி வாய்ப்பு. ஒரு சின்ன மந்தையோட நடுவுல அதுங்க தாக்குனப்போ ஒரு இளம் வில்டு பீஸ்ட் தனிமைப்படுத்தப்படுது. மூணு சீட்டாக்களுக்கு எதிராக போராடுது.
தொடர்ச்சியா தன்னோட இடத்தை விட்டு கொடுக்காம போராடினதுல அது தப்பிச்சிடுச்சு. அடுத்து வரப்போற மாதங்கள்ல இந்த இடப்பெயர்ச்சி பிரபலமான குருமேட்டி நதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அங்க இந்த பெரும் மந்தை நைல் முதலைகள் நிறைஞ்ச அந்த நதியை கடந்தாகணும்.